முட்டைய வச்சு தவா புலாவ் தாங்க செய்ய போகிறேன். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து ப்ராப்பராக போடலனால நான் மறுபடியும் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு 6, 7 வரமிளகாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சு 1 ஹவருக்கு அப்புறமா அரைச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதுலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை 2த்தையும் ஒன்றா கலந்து முட்டையை நல்லா ஒரு பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை பொடி மாஸ் ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய குடமிளகா அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மீதி விழுது இருக்கும் இல்லைங்களா, மிளகா விழுது, அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் வந்து இந்த குடமிளகா வெங்காயம் இது எல்லாமே வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்து நல்லா கெட்டி பதம் வரும்போது நம்ம நார்மலாக வீட்டில் வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா ரைஸு, இதுக்காக தனியாக பிரியாணி அரிசிலாம் சமைக்க வேண்டாம். நார்மல் சாப்பாடே எடுத்து இதில் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பொடி மாசு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டை பொடி மாசு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழம், நம்ம ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு கலந்துக்கலாம். நான் அரை எலுமிச்சை பழம் நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பாயில் முட்டை ஒரு 2 முட்டை பொடியாக பிச்சு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு பிச்சு போட்ட முட்டை ரைஸ்ன்னு கூட சொல்லலாங்க. பிடிச்ச